கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறுகுறிப்பு எழுதவும். நடவடிக்கைகளின் விவரங்களை கொண்டுள்ள ஒரு ஆவணமே சான்றாவணம் ஆகும். நடவடிக்கைகளை சான்றாவண பதிவுகள் மூலமே பதிவு செய்ய வேண்டும். டேலி ERP9இல் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை? 1. ரொக்கக் கணக்கு. 2. லாப நட்டக் கணக்கு. டேலி ERP9இல் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களின் வகைகளை குறிப்பிடவும். பெறுதல் சான்றாவணம், செலுத்தல் சான்றாவணம், கொள்முதல் சான்றாவணம், விற்பனை சான்றாவணம், உரிய குறிப்பேடு சான்றாவணம், எதிர்பதிவு சான்றாவணம். டேலி ERP9இல் லாப நட்டக் கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். கேட்வே ஆஃப் டேலி, ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், Alt F1. கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளில் ஏதேனும் 5 விளக்கவும். 1. கணக்கேடுகளை பராமரித்தல். 2. சரக்கிருப்பு மேலாண்மை. 3. சம்பளப்பட்டியல் தயாரித்தல். 4. அறிக்கை உருவாக்குதல். 5. தரவு அனுப்புதல் அல்லது பெறுதல். 6. வரி விதிப்பு. கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள். கணக்கேடுகளை பராமரித்தல். கணக்கேடுகளை எளிமையாகவும் விரைவாகவும் பராமரிக்கலாம். சரக்கிருப்பு மேலாண்மை. சரக்கிருப்பு மேலாண்மையை திறம்பட செய்யலாம். சம்பளப்பட்டியல் தயாரித்தல். பணியாளர்களின் சம்பளப்பட்டியல் எளிதாகவும் விரைவாகவும் தயாரிக்கலாம். அறிக்கை உருவாக்குதல். பல்வேறு வகையான அறிக்கைகளை எளிதாகவும் விரைவாகவும் உருவாக்கலாம். தரவு அனுப்புதல் அல்லது பெறுதல். பல்வேறு தரவுகளை அனுப்புவதும் பெறுவதும் எளிது. வரி விதிப்பு. வரிகளை கணக்கீடு செய்வதும் அரசு கணக்கில் செலுத்துவதும் எளிது.